நோ தேங்க்ஸ். ஜூஸ் உங்க பக்கம் இருந்து வரும்பா. ஃப்ரீ தானே, 2 பக்கம் வாங்கி சாப்பிடலாம். மும்பையில் எவனோ வர சொன்னான்னு போயிட்டு இருக்கோம். அவன் யாரு, அவன் அட்ரஸ் என்ன, அவனை பத்தி ஏதாவது தெரியுமா? அமர் சிங்னு போர்டு வச்சுட்டு ஒரு ஆள் நிற்பான். அவன் கூட்டிட்டு போனாதான் எல்லா விஷயமும் தெரியும். யாரோ முன்ன பின்ன தெரியாதவட்டெல்லாம் ஏன் பிசினஸ் வச்சுக்கிறீங்க? என்ன நடந்தாலும் நாம மாட்டிக்க கூடாது, அது ரொம்ப முக்கியம். அந்த யூஎஸ் அமரனுக்கு முன்ன பின்ன தெரியுமா? அவனை அண்டர் வாட்டர்ல இருந்து போட்டனால தான் துண்டு செய்தியா இருந்த நாம தலைப்பு செய்தியா மாறிட்டோம். ஒரு எவிடன்ஸும் இல்லைன்னு போலீஸே ஃபைலை க்ளோஸ் பண்ண போறாங்க. சரி, அதுக்காக இன்னும் எத்தனை கெட்ட போட சொல்ல போற? மாட்னா ஆயுசுக்கும் ஆயுள் கைதி தான். ஒரே ஒரு சின்ன 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டிட்டா போதும்டா, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நிறுத்திடலாம். அந்த யூஎஸ் அமரனுக்கு முன்ன பின்ன தெரியுமா? அவனை அண்டர் வாட்டர்ல இருந்து போட்டனால தான் துண்டு செய்தியா இருந்த நாம. போலீஸ் இன்னும் ஃபைலை க்ளோஸ் பண்ணல, एविडेंस का वेट பண்ணிட்டு இருக்கு. You both are under arrest. अरे बैठो बैठो बैठो, बाहर जंप मारोगे क्या? நான் போலீஸ் இல்ல, பயப்படாதீங்க. அப்புறம் எதுக்கு சார் இதை ரெக்கார்ட்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க? அதெல்லாம் உங்க பிசினஸ்க்கு தேவையில்லாதது. இதெல்லாம் உங்க 2 பேரோட ரிட்டர்ன் டிக்கெட் இருக்கு. மும்பைல இறங்குனதும் அடுத்த ஃப்ளைட்ல திரும்பி கொல்கட்டாக்கு போயிடுங்க. இல்ல இல்ல, மும்பைல ஒருத்தர் பார்க்கிறதுக்கு. அந்த வர்த்தன் நான் தான். உங்களை வர சொன்னதும் நான் தான். டீலிங்க ஃப்ளைட்ல முடிச்சிட்டா நான் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியாதுல்ல. அதான் நம்ம மீட்டிங்க ஏர்ல வச்சுக்கிட்டேன். நீங்க யாரை கொல்லணும், எப்போ கொல்லணும், எங்க கொல்லணும்னு நாளைக்கு என் ஆள் ஃபுல் டீட்டெயிலோட உங்களை வந்து பார்ப்பான். ஃபுல் அமௌண்ட்டோட. கவலைப்படாதீங்க. எத்தனை பேர் வச்சு அவனை போடணும்? ஒரே ஆள், ஆதவன் தான் அடிக்கணும். அதுவும் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து. ஏன்னா அவன்கிட்ட யாரும் சீக்கிரம் நெருங்க முடியாது. ஓகே, எனிதிங் எல்ஸ்? அவனை பத்தின டீடைல்ஸ் எப்போ வரும்? அந்த ரிட்டர்ன் டிக்கெட்டை காமிச்சா என் ஆள் சொல்வான். பி கேர்ஃபுல். உங்க ஆடியோ என் கையில. நாட் ஒன்லி ஆடியோ, உன் வீடியோ என் கையில. நீங்க யாரை கொல்லணும், எப்போ கொல்லணும், எங்க கொல்லணும்னு நாளைக்கு என் ஆள். Sorry for the interruption. No problem. எப்படி எடுத்த? வீடியோ ரெக்கார்டர், ப்ளூடூத் மெமரி ஸ்டிக். யாருக்கிட்டடா? சாரி சரி, ஒரு விளையாட்டு புள்ள. இவனா விளையாட்டு பிள்ளை? 6 மாசத்துல இந்த ஃப்ளைட் என்ன விலைன்னு கேட்பான் பாரு. உங்க ஆடியோ, யோர் வீடியோ. तैयार हो गए क्या? हाँ तैयार हूँ, पार्टी आ गए। ये कमिश्नर की गाड़ी आ गई, इसके पीछे इनका गाड़ी भी आएगा. சார், பில்டிங் பேக்ல சுத்தி 4 பேரை வாட்ச் பண்ண சொல்லிருக்காங்க. கார் பார்க்ல போடு. என்ன அனுபவி ராஜா, அனுபவி வெச்சா யூ வாட், அனுபவி ராஜா, அனுபவி வெச்சா. आ गई रे. हां रेडी रेडी. इतनी भीड़ है, गोली कैसे चलाए? पूरा कोटा पोट सुत्ती இருக்கானுங்க. யாரையா சுடுறது? उधर देखो, लाल रंग में एक असिस्टेंट कमिश्नर. एक असिस्टेंट कमिश्नर दिखते हैं ना? हाँ तेरीना. इनको फॉलो करो. इन्हों एक बच्ची के हाथ में गुलाब देंगे. ये बच्चे किसके हाथ में गुलाब देंगे? इन्हों ये जज्जा. ये तीर्प मात எழுதிட்டாரா? खेलना मत रे, चले जाएगा अंदर. या मार रे, जड्जी मार रे. की तूने यार क्या किया रे? गिरा पड़े. गलत. हट जाइए प्लीज. सर अंदर चलिए सर. पुलिस लोग, वही तो सरदार जी. भेजे बच्चे वो देर आगे दूर रे. இதெல்லாம் நடிச்சு உங்களுக்கு தெரியாதா? அதை வச்சு சமாளிச்சுக்கங்க. এই তোরা সবকে বল। ওপর থেকে 2 জন আসলো, আমি কে ওদের ধরতে গেলাম, আমি কে মেরে। কোন দিকে ভাগলো? একজন ওই দিকে গেলেন আর একজন ওপর দিকে। তোরা ওই দিকে যা, বাকিরা আমার রয়েছে না। আল্লাহ বাঁচিয়ে দিলে, আল্লাহ।
Everybody now make way. No, you ain't gonna get away. நாரி மாதிரி ஊழையிட்டே வர பின்ன என்ன சடங்கு விடுக்க அப்புறம் கொலவை போடுறதுக்கு வாயை கிழிச்சிரும். இப்ப சொல்லு நான் யாரு? கொலகாரன். அது ஜட்ஜுக்கு. உனக்கு? என் மாப்பிள்ள. எங்க இருந்து வர? பொள்ளாச்சில இருந்து. என் பேரு இது வரைக்கும் ஆதவே இனிமே முருகன். பரவாயில்லையே, 6 கிளாஸ் பாங் பால் அடிச்சு இவ்வளவு தெளிவா பேச்சு வருது. பாங் பாலா? யோ ஜெகர்தண்டான்னு சொன்னாங்களப்பா. பெங்காலில அது பேரு பாங் பால்ரா. அட மோசக்கார. ஐயோ எப்பா என்ன சொன்னப்பா. முருகா. முருகாவா? எந்த முருகா? உன் மாப்பிள்ள முருகனை தானே ஞாபகப்படுத்தினேன். ஏதாவது எக்கு தப்பா நடந்துகிட்ட என் போன் ஷிப்ல இருக்க உன் வாக்குமூலம், ஷிப்ல இருக்கிற உன் மாப்பிள்ள ரெண்டும் இருக்குங்கிறத மறந்துடாத. ரெண்டுமே அவுட் ஆயிரும். ஐயோ அதெல்லாம் எதுக்குப்பா? என்ன திடீர்னு ஓடுறான்? போலீஸையும் வீட்டையும் பார்த்து பயந்துட்டானோ? அப்ப அமைக்கிற வேண்டியதான். யோ பிடிங்க பிடிங்க போய் பிடிங்க. போங்க வேமா. ஓடுறா பிடிங்க. ஐயோ வேணாம் மாமா மேடம் விட சொல்லுங்க மாமா. எனக்கு பயந்து வருதுங்க மாமா. மாமா போலீஸ்கார கண்டா எங்க வீட்டு எல்லாருக்கும் வயித்தால போகும்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்க மாமா? இவங்க எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே மாமா? சொல்லுங்க மாமா. ஒரே விட்ட ஊருக்கு ஓடி இப்பா யார் அவன்? உன மாமான்னு சொல்றான். சொந்த மாப்பிள்ள இங்க இதுக்கு வந்திருக்கான். அசிஸ்டண்டா வேலை செய்ய வந்திருக்காயா? ஐயா கிட்ட பெர்மிஷன் வாங்கியாச்சா? வாங்கல. வாங்கணும். வாங்கியாச்சியா? हेलो अनार जोनो परमिशन नहीं है है सर उधर के அது என்னங்க மாமா ஏதோ தெலுங்குல பேசிக்கறாங்க? தெலுங்கா? அவன் பேசுறது உனக்கு பெங்காலின்னு தெரியாதாடா? நம்மள தவிர வேற எந்த பாஷையும் தெரியாதுங்க. என்ன ஓட சொல்லுங்க மாமா, ஊருக்கே ஓடி போயிரணுங்க. யோசிக்கு ஏதோ தெய்வாதீனமா அவனே போறேங்கறாயா. விட்டுறியா? உனக்கு புண்ணியமா போகும். No no he is okay. He got permission. Bring him. எனக்கு இங்க கைரேகலாம் எதிகே தக்காவ். அட நானே. தம்பி இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வா. மாமா எனக்கு பயமா இருக்குதுங்க மாமா. மாமா என் கூடயே வாங்க மாமா. ஐயோ நான் சொல்ல வேண்டியது இவன் சொல்றானே. போடா. ஐயோ மாமா சத்தம் போடு. செக்கி. பசக்கடா என் புது மாப்பிள்ள. অবশ্যই এটার মধ্যে মেটাল আছে বাবু। ये सब सामान बैगे ढुकाओ और एक करे पूरा चेक करो। ஐயா இதெல்லாம் எங்க மாமாட்டே கொடுத்தீங்க. இத கொண்டு போடுங்க. இதன்ற ஊட்டு சாவிங்க. நான் ஊருக்கே போடி போறேனுங்க. சாவியா? ஆமாங்க. அதான் பீட் சவுண்ட் கேட்டிருக்கு. ஓகே ப்ராப்ளம் இல்லை. நீங்க எல்லாம் உள்ள போங்க. அம்மா புரிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு. நீங்க எல்லாரும் எதுக்கு இப்படி கிறுன்னு பாக்குறீங்கன்னு தெரிஞ்சு போச்சுமா. என் மாப்பிள்ள இங்க இருக்குது உங்களுக்கு பிடிக்கல, அவ்வளவுதானே? அனுப்பிடுறேன். மாப்பிள்ள நீ கிளம்பு மாப்பிள்ள. நான் தனியாவே இருந்து போராடிக்கிறேன். மாமா ஐயோ மாப்பிள்ள போக இஷ்டம் இல்லைன்னா ஏன்டா போகணும்? இதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்க. போகக்கூடாது, இங்கே இரு. ஹலோ எங்க? உனக்கு என்னென்ன வேலை பார்க்க தெரியும்? அம்னி என்னங்களா? என்ன கேட்டிங்க? மறுக்க கேளு. என்ன பாஷை இது? இது கோயம்புத்தூர் பாஷைங்க. நான் கொஞ்சம் இன்டீரியருங்க, மாமா கொஞ்சம் டவுன் பக்கம். ஏனுங்க மாமா? மாப்பிள்ள சொல்றது சரிதானுங்கோ.
ஏப்பா அம்மா நீ அவன் மாதிரி கோயம்புத்தூர் பாஷை பேசுற? அதாவதுங்கம்மா நம்ம எங்க போய் செட்டில் ஆனாலும் நம்ம ஊர்க்காரங்களை பார்த்தா நம்ம ஊர் பாஸ் தானுங்க வரும். சுட்டு போட்டாலும் மறக்காது இல்லைங்க மாமா? சுட்டதுக்கு பின்னால எப்படா மறக்க முடியும்? சரி, கேட்ட கேள்விக்கு பதில். என்ன வேலை பார்க்க தெரியும்? அது எல்லா வேலையும் பாப்பணுங்க. வீட்டு வேலை, காட்டு வேலையில இருந்து கம்ப்யூட்டர் வரைக்கும் எல்லாம் நம்மளுக்கு கத்துப்படிங்க. ஓ, கம்ப்யூட்டர்லாம் தெரியுமா உனக்கு? நம்ம கிராமத்திலே கம்ப்யூட்டர்லாம் இப்ப ரொம்ப மலிவா கிடைக்குதுங்க. சோனி வயோல இருந்து ஆப்பிள் வரைக்கும் விசாலக்கிழமை சந்தையிலே கிடைக்குதுன்னா பாத்துக்கங்களேன். சரி, கம்ப்யூட்டரை விட அது எனக்கும் தெரியும். டிவில எந்த ப்ரோகிராம் லைக் பண்ணி பாப்ப? பவர் ரேஞ்சர்ஸ்ல எந்த கலர் கண்ணு உனக்கு பிடிக்கும்? ஐ ஜெட்டிக்ஸ்லாம் பாப்பியா? எனக்கு பவர் ரேஞ்சர்ல ரெட் தான் பிடிக்கும். எனக்கு ரெட் தான் பிடிக்கும். ஜாக் மாதிரி பண்ணி காட்டுமா? சரி, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அங்க போகாதே, புச்சி உன்னை கூப்பிடுறான். உனக்கு ஜெட்டிக்ஸ்லாம் பிடிக்கும்னு நினைச்ச, உனக்கு டோரா கூட பிடிக்குமா? எனக்கு ஜெட்டெக்ஸ்ல இருந்து குக்கிங்ஸ் வரைக்கும், டோரால இருந்து தாரா வரைக்கும் எல்லாத்தையும் பிடிக்குங்க. நோ ஏன்னு என்னாச்சு? எங்க ஆன்ட்டி பேரும் தாரா தான், அவங்களையும் பிடிக்குமா? ஐயோ சாரிங்க அம்மனி. இட்ஸ் ஓகே. குக்கிங்ல உனக்கு என்னடா தெரியும்? எஸ்பெஷலி வெள்ளை பணியாரம் பண்ணுவியா? அது எனக்கு பிரமாதம். உனக்கு அரிசியை தலையில தட்டி அதுல உளுந்த போட்டு 1/2 மணி நேரம் ஊற விட்டு 1/4 மணி நேரம் மொசு மொசுன்னு மாவுக்கல்ல ஆட்டி எடுத்து எண்ணெயில போட்டு போசு மொசுன்னு எடுத்தா வெள்ளை பணியாரம்ங்க. அதே வெள்ளத்தை போட்டு கொஞ்சம் கருகு விட்டு எடுத்தா கருப்பட்டி பணியாரம்ங்க. அவ்வளவுதான். சொல்லும் போது எனக்கு நம்மளமுங்குதே. நீ நாளைக்கே சுட்டு தரணும். அதுக்கு என்னங்க இன்னைக்கே சுட்டலாமுங்க. எனக்கு மாமா ஏயா அப்படி அவசரப்படுற? கொஞ்சம் நிதானமா தான் சுடுவேன். ஏ பேனர்ஜி, அவன் இன்னைக்கே சுட்டு கொடுக்குறானா? நீ ஏன் ஊரா? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு பத்தியே பேசுற. அதனால்தான் சாப்பிட்டு சாப்பிட்டு கருப்பு பணியார் மாதிரி இருக்கேன். அதுங்க பார்த்தா எத்தனை தின்னாலுங்க ஒரு 1/2 மணி நேரம் கையும் காலையும் நீட்டி யோகாசனம் பண்ணா உடம்பு தானா ஸ்லிம் ஆயிட்டு போயிடுதுங்க. ஓ, யோகாசனம் வேற தெரியுமா? அடி என்னங்க பார்த்தா இங்க பாருங்க. இது சிரசாசனமுங்க. இது மயூராசனங்க மத்தா. இது ஒரு கால் தூக்கிய சக்கராசனமுங்க. இது வீரபத்ராசனமுங்க. காலை பின்னி இப்படி வச்சா வக்கராசனமுங்க. இது சந்திராசனங்க மாமா. இது சர்வாங்காசனம் மாமத்தா. அப்படியே பலாசனமுங்க, கர்ணபீடாசனமுங்க. இது ஒரு கை ஊத்திட்டு கூர்மாசனமுங்க. இதெல்லாம் எங்கப்பா கட்டிக்கிட்டு? பட்டிக்காட்டு போட படத்துல எம்ஜிஆர் செய்வாருங்களே, உங்களுக்கு தெரியாதுங்களாக்கு? எம்ஜிஆர் படங்களை மறக்க முடியுமா? அவரை பார்த்து எங்க ஐயா வாத்தியார்ட்ட கத்துட்டாருங்க. எங்க ஐயங்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேனுங்க. ஏன் சிவாஜி கிட்ட இருந்து எதுவும் கத்துக்கலையா நீ? அதையும் தானப்பா பண்ணிக்கிட்டு இருக்கியா? அப்ப சிவாஜி மாதிரியே நல்லா நடிப்பேன்னு சொல்லு. ஐயோ அதானு நம்மளுக்கு வராதுங்க. இதுக்கு மேலேயும் வரணுமாக்கம். இந்தா தம்பி, நீ வரும்போது ஒரு மீன் கொண்டு வந்தல்ல, அதை சுட்டா தலை எனக்கு. சுட்டா தலை தனியா வராதுங்களே. வெட்டு தலை தனியா வரும்ல. ஏனுங்க மாமா, வெட்டிடலாங்களா? ஏயா ஏன் வாய கிளறீங்க? நீங்களா ஒரு முடிவெடுத்து ஏதாச்சும் பண்ணி தொலைங்க. 96, 97. அம்மா சாப்பிட்டாச்சா? ஆனா சாப்பிட்டாச்சு, நீ போய் சாப்பிடு. யார் அது? ஐயா நான் இங்க இருக்கேன்யா. யார் அதுன்னு கேட்டேன். என் மாப்பிள்ளைங்க. ஒரு ஒத்தாசைக்காக கூட கூட்டி வந்திருக்கேன். நீங்க இப்ப வேணான்னு மட்டும் சொல்லுங்க, உடனே அனுப்பிடுறேன். வேணாமா? டே மாப்பிள்ள, டே மாப்பிள்ள. ஐயா இந்த செருப்பு போட்டுக்கு உள்ளார வரைக்கும் ஷூ போட்டு போகாதீங்க. நீங்க எங்கெங்கயோ போறீங்க, எதையும் மிதிச்சுட்டு வரீங்க. இங்க நிறைய குழந்தைங்க இருக்குது இல்லைங்க. அதுக்கு யாராச்சும் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்ததுன்னா எந்த வியாதியா இருந்தாலும் சட்டன் வந்துருமுங்க. தயவு செஞ்சு இந்த செருப்பு மாட்டிக்குங்க. சாரி. உன்னை விட இவன் புத்திசாலி. இவனை வேலைக்கு வச்சுக்க. வேலைக்கு வச்சுக்கிறவா? ஐயோ இவரே ரோட்டு போட்டு தர்றாரு. ராஜா, நான் எல்லா சினிமாவும் பார்த்துருக்கேன். எம்ஜிஆர் சண்டை போடுறத பார்த்துருக்கேன், சிவாஜி நடிப்பை பார்த்துருக்கேன், ரஜினி ஸ்டைல பார்த்துருக்கேன், கமல் பல மாறுவேஷத்தில் நடிக்கிறத பார்த்துருக்கேன். ஆனால் அவ்வளவு பேர்த்தையும் ஒரே நேரத்தில் கொண்டு வந்திருக்க பத்தியா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ராஜா. ஆனால் நீ சிவாரிசே இல்லாம அவார்டு வாங்கிடுவியா? அவார்டு வாங்கிடுவேன் சொல்லி வாய்மொழி அதுக்குள்ள சிவாஜி வந்துட்டாரு. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே கொலை கொலை கொலை. என்னது? ரத்தம் வந்த வேலையை முடிச்சிட்டானா?
ஐயோ போஸ்ட்மார்டம் பண்றானா? மீனத்தா வெற்றியா? அம்மா என்ன பண்றா? அம்மம்மா அப்பாக்கி அட பாவி, காய்கறிகளை கூட்டு வச்சு தான் பார்த்திருக்கேன். ஆனா வேட்டு வச்சு இன்னைக்கு தாண்டா பாக்குறேன். ஐயா ராசா, என்ன ஒரு 2 days ப்ரோக்ராம தள்ளி வைக்கப்படாதா? ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமைப்பா. அதனால சனி போன தனியா போறதுக்கு அடம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. கவலைப்படாத, நீ துணைக்கு போமா. அதுக்கு இல்ல ஏப்பா, பேசாம நீ பகல்ல சுடலாமே. ஏன் இருட்டுல சுட்டானா? இருட்டுல சுட்டா சைலண்டா இருக்குப்பா. நீ சொல்றது டம்முன்னு கேட்டுருமில்ல. டம்முன்னு கேட்காது, சைலன்சர் மாட்டியிருக்கேன், சத்தம் வராது. சத்தம் வராதா? இப்ப நீ மரியாதையா வந்து ஜட்ஜ் ரூம்க்கு வெளியே காட்டு. நான் காட்டவா? பின்ன உங்க தாத்தனா? ஏப்பா, இவ்வளவு பிளானோட வந்தவன் ஒரு மேப்போட வரப்படாதா? நீ தாண்டா என் மேப்பு, என் மாப்பு. போ. நான் தானா? விதி என் கூட வந்து அது வாசலுக்கு போற வழி. வாசல் இப்படி போ. உன் கூட சேர்ந்துல இருந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்க பாதையெல்லாம் மறந்து போச்சுப்பா. வா, ஒரு குத்து மதிப்பா போவோம். ஐயோ ரொம்ப வாங்குதே. என்னது? சும்மா ஒரு கிரிப்புக்கு தாப்பா. ஏப்பா, நல்ல யோசனை பண்ணி சொல்லு. ஜட்ஜோட ஜோலியை முடிச்சே ஆகணுமா? அப்படின்னா படிக்கட்டிதாப்பா. இந்த வழி அப்படியே மேல போனேன்னா கடைசி ரொம்ப ஜட்ஜ் ரொம்ப. ஒரு நிமிஷப்பா, முதல் ரொம்ப மட்டும் தட்டிடாத. அவங்க அம்மா நல்ல மேக்கப்போட படுத்திருக்கோம். அத போய் தட்டிக்கிட்டு எழுப்பிட்டேன்னு வச்சுக்க, அப்படின்னு கத்தி கூப்பாடு போட்டு மாட்டி விட்டுருப்பா. சரி, அப்ப நான் வர வரைக்கும் இங்கேயே நின்னு முருகா முருகான்னு சொல்லிட்டே இரு. நானே சொல்லணுமா? ஐயோ ஐயோ முருகா, ஞான பண்ணிதான். அச்சோ, அத்த ராத்திரில ஔவையார் மாதிரி புலம்ப விட்டானே. ஜட்ஜை அவ கொள்றதுக்கு நீ ஒருத்த மட்டும் தானே வந்திருக்குன்னு நம்பி உன்னை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு குரூப்பே வந்திருக்குன்னு சொல்றது இல்லையா நீ? என்னடா உளர்ற? உளரலப்பா, உன்னைய மாதிரியே துப்பாக்கி கூட ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான். எங்க? அந்த வரவர், அந்த வரவர், அந்த வரவர், அந்த வரவர். ஐயோ, மாடியில் இல்லைங்க, என் மேல இருக்காங்க. நான் யாருன்னு பாத்துறேன். இந்த பக்கம் திரும்ப. என்ன கரண்ட் வந்துருச்சு? யார் போட்டது சுச்சி? ஐயோ ஜட்ஜி, ஐயோப்பா, ஐயோ நம்மள நடிச்சிட வேண்டியதான். என்னப்பா அங்க சத்தம்? என்னாச்சு? ஏய், ஏடற? ஐஷு கனடால இருந்து ஃபோன் பண்ண அங்கிள். சிக்னல் வீக்கா இருந்ததா? சிக்னல் எங்க கிடைக்கும்னு இப்படி போனை நீட்டிக்கிட்டே மாடி மேல வந்தேனா? அதுல இருந்து நான் சொல்றேனுங்க, இவங்க போனை நீட்டிட்டே வந்தது இல்லைங்க, என்ற கண்ணுக்கு கொலகாரன் துப்பாக்கி நீட்டிட்டு வந்த மாதிரியே இருந்ததுங்க. மேல சொல்லுங்க. அப்ப இந்த துண்டை இப்படியே மேல போட்டு நிறுத்துங்க. கண்ணு தெரிஞ்சா கொலகாரன் ஸ்ட்ராங்கா இருவான்னு நினைச்சனுங்க. அதுதானுங்க. சொல்லுங்க. அப்புறம் என்ன கட்டி பிடிச்சி? ஐயோ, இவங்களே இல்லைங்க, கொலகாரனை கட்டி பிடிக்கதான் நினைச்சு இவங்களை பிடிச்சிட்டனுங்க. மேலேங்க. அப்புறம் அந்த படிக்கட்டுல இருந்து 2 பேரும் மேலேயும் கீழேயும் உருண்டு சண்டை போட்டுக்கிட்டோம். லைட் போட்ட பிறகுதாங்க எனக்கு கன்னு போனாவும் அக்யூஸ்ட் அம்னியாவும் தெரிஞ்சதுங்க. ஆமா, ராத்திரி 12 மணிக்கு உனக்கு என்ன அப்படி போன் பேச வேண்டியிருக்கு? அதுவும் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு. அடிக்கடி போன்ல பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. செல்போனும் இன்டர்நெட்டும் நம்மள வளர்க்கறதுக்கு, கெடுக்கிறதுக்கு இல்ல. புரிஞ்சதா? போய் படு. வாங்க. ஆமா, நீ போங்க எவரிபடி.
எவரிபடினா என்னயா? எல்லாரும் சேர்ந்து வந்துட்டேன்னு அர்த்தம்டா. அப்படியா? ஐயா மேல வா. நான் வந்துட்டேன். யாரு? ஓ இவனையா? மாட்னா. யாரோ நினைச்சு நீ தாரா பிடிச்சது தப்பு இல்ல. ஆனா இந்த நேரத்துல நீ எதுக்கு மாடிக்கு வந்த? பாயிண்ட பிடிக்கிறாரு. மாமா சொல்லிட்டுங்களா? என்ன என்கிட்ட கேக்குறா? சொல்றா. மாமா தான் அனுப்புனாருங்க. எதுக்கு? அப்படி கேளுங்க. அது வந்து ஐயா குடிச்சிட்டு மிச்சம் வச்சுக்கிற வைன் பாட்டில் மாடி ஃப்ரிட்ஜில் இருக்கும். அது அவருக்கே தெரியாம எடுத்துட்டு வந்துருன்னு சொன்னாரு. ஐயோ நானும் நைஸா வந்தனு மாட்டி. டேய் மாங்கா. மாமா உங்களை தானுங்க. ஐயா மடையா. ஐயா குடிக்கிறது பரவாயில்ல, ஆனா சொந்த காசுல வாங்கி குடிக்கணும். ஐயா உன்னை விட உன் மாப்பிள்ள ஸ்மார்ட்டா இருக்கான். தேங்க்ஸ். இனிமே அவன் சொல்ற மாதிரி நீ கேளு. சுட்டுட்டியா? ஐயோ இன்னும் இல்லைங்க. நாளைக்கு சுடுவியா? கண்டிப்பா. சுட்டா தலை எனக்கு. சரிங்க. எப்பா ஜட்ஜோட தலை இவனுக்கு எதுக்குப்பா? அது மீனை சொல்லிட்டு போதுரா புறம்போக்கு. எங்க லைனை குடுக்கறதுக்காக வயரை கடிச்சிட்டு இருக்க? லைனை குடுக்கறதுக்கா இல்ல, லைனை புடுங்கிறது. புடுங்கிறதுக்கா? ஒன்னும் புரியலையே. அதடு. எதை? அது இந்தப்பா அந்த டைமர் எடு. டைமர் இதா? எதுக்கு அலாரம் வைக்கிறக்கா? எப்பா உனக்கு தான் அலாரம் நான் இருக்கேனே, இது எதுக்கு? 8:30 மணி வரைக்குமா தூங்குவ? காலைல 7 மணிக்கு ஜட்ஜ் டார்ஜிலிங் போறாரு தெரியும்ல? அதுக்கு தானே வண்டி வந்திருக்குனாங்க. அந்த வண்டி கடியில வைக்க தான் டைம் பாம் செட் பண்ணிட்டு இருக்கேன். பாமா? அப்ப சுடுறது மட்டும் உன் பொழப்பு இல்லையா? கொல்றது தான் என் பொழப்பு. எப்படி கொண்டா என்ன? கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. ஆமா என்ன ஏதோ ஆபரேஷன் பண்ற மாதிரி கையில உரையெல்லாம் போட்டிருக்க? கைரேகை பத்தியும் இல்ல. தெளிவான ஆளியா நீ. ஏயா இவ்வளவு நேரம் நான் எடுத்து கொடுத்தேன், ஏறாகப்பட்டிருக்குமே. ஏண்டா யார் பாம் வச்சாங்கன்னு தெரிய வேண்டாம்? எழுந்திருச்சு வா. அப்ப நீ வைக்க போற மாமு நான் வச்ச மாதிரிதானா? ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. 1/2 மணி நேரமா உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ள 1/2 மணி நேரம் என்ன தனியா உனக்கு? நான் வண்டி கடையில போறேன், நீ பின்னாடியே வந்து யாராவது வராங்களான்னு பார்த்து சவுண்ட் கொடுக்குறேன். சொதப்புன கொன்றுவேன். போப்பா. ஐயோ யா 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 ஓடியா. இவன் என்ன குரங்க விட மோசமா தவிரா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. சரி அளவு நம்ம போய் உளவு பாப்போம். बिल्डिंगर पीछे नहीं, कीचो आवाज से दौड़े जाओ, जल्दी करो जल्दी करो. சார் வேன் கடையில பாம் செட் பண்ணிட்டு இருக்கான், வேலை ஆரம்பிச்சிட்டான். பழியே என் மேல போட்டு பாம வைக்கிறானே. ஜட்ஜோட எத்தனை பேர் சி 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 எங்க அம்மா போவாங்க? நான் எங்க உச்சா போனேன்? அந்த ஆள் வந்தா என்ன பார்க்கலன்னு சொல்லி. யார்கிட்ட? அதான் அந்த இளையமான் லூசு. நான் போய் ஒளிஞ்சிக்கிறேன். எங்க போய் ஒளிய போற? அதோ அந்த பஸ்ஸுக்குள்ள ஒளிஞ்சிக்கிறேன். ஐயோ அங்க போய் ஒளிய போத பக்கி. ஐயோ இவளு உள்ள போய்டா. நீ என்ன பண்ற? இவள நான் தான் அனுப்பி வச்சேன்னு என்னை வந்து வாயில மிதிப்பானே. ஜட்ஜ் நாளைக்கு போறாரு இல்லைங்க, அவருக்கு ஆட்டுக்கால் சூப் வேணும்னு சொல்லி கேட்டாருங்களாமா. என்ற மாமனுக்கு வைக்க தெரியாதுன்னு இன்னும் சொல்லி கொடுக்க சொல்லி தொல்லை பண்றாருங்க. எனக்கு வேற எல்லாம் அடிபட்டுருக்குது, க்ளவுஸ் போட்டா கூட என்ன விட மாட்டேங்கிறாரு. நான் வெளியே ஓடி வந்தனுங்களா, இதை பார்த்தனுங்களா, அடியில் வந்து ஒளிஞ்சனுங்க, உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு இருந்து. நீ கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன். சரி. உள்ள இவ்வளவு நேரம் ஆகி என்ன பண்ணுதுக? அவ வந்தாளா? எவ? ஏன் உட்பி தாரா வந்துச்சு. வந்தாளா வரலையா? வந்துச்சுப்பா. அப்ப எங்க போனா? வந்து இப்படியே நேரா போய் அப்படியே போயிருச்சுப்பா. ஏன் இப்படி போய் அப்படி போனா? பாவம், அதுக்கு என்ன கஷ்டமோ அப்படி போய் திரும்பிடுச்சு. நேராவே போலாமே. போகலையே. ஹலோ ஹலோ பேபி. வாட்ரா பாபா. என்ன இன்னும் கத்தவே இல்ல? நான் ஏன் கத்தணும்? உள்ள யாரு இல்லையா? யாருமே இல்லையே. எங்க போயிருப்பான்? நீ யார தேடுற? நான் ஏன் மாப்பிள்ளைய தேடுறம்மா. சரி நம்ம அந்த பக்கம் போய் பாப்போம். மாப்பிள்ள
என்னம்மா ரெண்டு பக்கம் நீயே இருக்க? நீ கூட தான் ரெண்டு பக்கமும் இருக்கற. நான் சுத்தி வந்தம்மா. நான் பெரண்டு வந்தயா? நான் தனியா பேசிக்கிட்டு இருக்கேன். யாரு? ஓ வழக்கம் போலவா? நீங்களா? ஆமா. அந்த புள்ளைய தேடி போறப்ப வழியில அந்த ராஸ்கலை பாத்தீங்களா? எந்த ராஸ்கலை? அவன் தான் அந்த அயோக்கிய பையன் முள்ள மாதிரி பையன் முடிச்சு வைக்க பையன் உசுர எடுத்துக்கிட்டு இருக்கானே மாப்பிள்ள ராஸ்கோலங்க. நீ உன் மாப்பிளைய தேடிட்டு இருக்க. ஆனா இந்த மாப்பிள பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு தேடுறீங்க? என் திறமையை காட்டத்தான். அட டேய், எதா இருந்தாலும் காட்டுறதுக்கு நேரம் காலம் இல்லையாடா? எடுபட்ட முள்ள மாதிரி முடிச்சு வைக்க பிச்சைக்கார பட வைக்க. யார திட்டிட்டு இருக்க? அது மாப்பிளைய திட்டிக்கிறேங்க. பாத்தியா உன் மாமா உன்னை எப்படி எப்படி திட்டுறானே? பரவாயில்லை மாமா தானே. கம்போஸ் பண்ண ஒரு டுயட் சாங் அவளுக்கு போட்டு காட்டலாம் ட்ரை பண்றேன். எஸ் ஆயிட்டே இருக்கறா. சரி இன்னைக்கு இல்லனா நாளைக்கு காட்டுங்க. நான் கேக்குறானே இல்லையோ நீ கேட்டு தான் ஆகணும். இவ்வளவு நேரம் எங்க இருந்த? உள்ள இருந்த. என்ன பண்ணிக்கிந்த? செட் பண்ணிட்டேன். எத? பாம். பண்ணிட்டியா? எந்த கேப்லடா பண்ண? எந்த கேப்ல பண்ணா உனக்கு என்னடா அயோக்கிய பையல மொள்ள மாதிரி பையல முடிச்சவைக்கு பையல. யார் உயிரை யார் எடுக்கறாங்க நாளைக்கு பாரு. வாமா வா வா. பொறுத்திட்டானே. எதுக்கு நம்ம லாங்ல இருந்து நாளைக்கு எப்படி வடிக்குதுன்னு பாப்போம். ஐயோ எல்லாரும் ஜாகவா. எதுக்கு பதற? 8:30 மணிக்கு தானே வெடிக்க போகுது. எத்தனை மணிங்கிறது முக்கியம் இல்லப்பா, எத்தனை பேருங்கிறதா முக்கியம். வந்து பாருப்பா அந்த கொடுமையான அணிவகுப்ப. வந்து பாரு. அங்க பாரியா நண்டான் சுண்டானோட குடும்பமே ஏறிக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்னையா பாவம் பண்ணுச்சு? பாத்தியாப்பா உனக்கே மனசு கேட்காம நீயே அழுகுற. என்னப்பா அழுதுக்கு திடீர்னு சிரிக்கிற? ஜட்ஜி எனக்கு மட்டும்தான் சந்தோஷப்படுறியா? குடும்பமே ஏறிக்கிட்டு இருக்கியா? அது அவர் தலையெழுத்து. குடும்பத்தோட போகணும். என்னையா ஒரு கொடூரமான விஷயத்தை கூட சொல்லிக்கிட்டு இருக்க? ஏறுங்க. ஐயோ இது டார்ஜிலிங் வரைக்கும் கொண்டு வந்து வாசிக்க போறியா? ஆமா பின்ன. ஐயோ இந்த சத்தத்தை கேட்டு எங்க தலையெல்லாம் வெடிச்சு செதற மாதிரி இருக்குமே. எங்க போனாலும் சரி இதோட தான் என் வாழ்வு சாவு எல்லாமே. போறதுக்கு முன்னால எல்லாம் தெரியும் சொல்லுவாங்க. அங்க இருக்கிற கூட்டத்துக்கே தெரிஞ்சு போச்சு. எங்க பானர்ஜியை காணோம்? என்ன தேடுறாங்க? இதா இங்க இருக்க மதா. என்ன குள்ள சொன்ன பாக்குறா நீ? நடக்காதா? நான் இங்க இல்ல. ஐயோ என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. இதோ நான் கூட்டி வந்துறேன் மதா. இங்க பாரு. நான் வர மாட்டேன். நான் வர மாட்டேன். சைலண்டா இருங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சுல. எங்க மாமாவே உங்களோட கூட்டிட்டு போதானே கூப்பிட்டீங்க. குட் ஐடியா. ஏ பானர்ஜி நீ எங்களோட வாயே. அப்ப நான் அங்க இருக்கும்போது ஊரு போக கூப்பிடலையா? நீயா தான் கிளப்பி விட்டியா? மசாலா பொடி மிளகா பொடி எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சு இல்லையான்னு கேட்க தான் கூப்பிட்டாங்க. எடுத்து வச்சியா? வச்சாச்சுமா வச்சாச்சு. இது நான் அங்க இருக்கும்போது சொல்ல வேண்டியதானே. இங்க வந்து தான் கேட்கணுமா? என்ன அம்மா கூப்பிடுறாங்கல்ல. நீ எப்பவும் எங்களோட தானே இருக்க. வா ஒண்ணா போலாம். ஐயா எல்லா இடத்துக்கும் ஒண்ணா போகணும்னு ஆசைப்பட்ட எப்படியா முடியும்? அங்க சமையல் செய்ய ஆள் இருப்பாங்க. எடுத்து போட ஆள் வேணும்ல. இருந்தா தானே நல்லா இருக்கும் சமையல். ஐயோ எல்லாமே நான் செஞ்சா போய்கிட்டு இருக்கேன். ஏற வண்டியில. ஐயா இன்னும் நான் துணிமணியே எடுத்துக்கலையா? ஏற்கனவே எடுத்து வச்சிட்டேனுங்க. அப்ப உள்ளற இதுக்குள்ள எடுத்து வச்சலாம் ஓன் துணி இல்லையா? எல்லாம் உங்க துணி தாங்க மாமா. ஏண்டா இவ்வளவு பெரிய பிளான்? ஐயா கொதிக்குது. உள்ள பால் இல்ல சீ மோர் இல்ல கொலை சீ ஐயோ ஒல எல்லாத்தையும் முடிச்சுட்டியா? ஒரு பஸ் லாரியை பிடிச்சி நான் வந்துறியா? நீங்க போங்கய்யா. ஏய் கொதிக்கிறது அவிக்கிறதெல்லாம் உன் மாப்பிள்ள பாத்துக்குவான். அவன் உன்னோட புத்திசாலி. அதான் தெரியுமே. நல்லபடியா போயிட்டு வாங்க மாமா. எங்க வர்றது? வர்றது போலீஸ். இதை விட்டா எனக்கு சான்ஸே இல்லை. சாரி சார், வர வழியில ஒரு ஆக்சிடென்ட். பரவாயில்ல, எனக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் கரெக்டா பண்ணி கொடுத்துட்டேன். நான் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தாலும் நீங்க போயிருப்பீங்க. இப்ப மட்டும் டேய் நீ எங்க நிக்கிற? உள்ள போ. தெய்வமே. ஐயோ பஸ்ஸுக்குள்ளார போங்கன்னு சொன்னாருங்க மாமா. நீயும் இவங்களோட போறியா? இப்பவும் நீதானா? முருகா தண்ணி கேன் மறந்துட்டே கொண்டு வாப்பா. இதோ வந்துறேன். सिक्योरिटी चेक करना है सर. गाड़ी के बराबर चेक करे छो. खाली लिए थोड़ा चेक பண்ணேச்சா சார். இவன மாதிரி ஆள் இருக்கனால தான் அங்கங்க வெடிக்குது. சார் யுவர் கான்வாய் இஸ் ரெடி. சேஃப் ஜர்னி சார். थैंक यू. டேய் என்ன
டேய் கமிஷனர் தெரிஞ்சுதாங்க கூப்பிடுறேன் சார். டேய் 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 அப்பா இதுக்கு மேல எங்கடா தனியா கூட்டி போற? ஐயா என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. மெல்ல வேணாம் சொல்லு. சொல்றேங்க. இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். நான் சொன்னேன்னு யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. இங்க முருகா என்னடா இதோ பான ஆரம்பிச்சு நிறுத்திட்ட? பான் நான் சொன்னேன், எப்படியாச்சும் மாத்திருமே. ஐயா ரொம்ப பசிக்குது, ஒரு 10 ரூபா பணம் இருந்தா கொடுங்களா. ஐயோ கையில கூப்பிடுறாரு. இதுக்காக ஒரு கமிஷனர் எப்படா கூப்பிடுவ? விடுங்க. ஃபிகரா கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? மால் தானே நீங்க. இந்தா ஓட்டனா. எல்லாரும் நல்லபடியா போய் சேருடும். சாமி கும்பிடுங்க. புறப்படும் போது நல்ல சகுனம். மணி 8 ஆயிடுச்சா? என்ன வெடிச்சதுக்கு அப்புறம் கை தட்டுறாங்க? ஐயோ படம் கொண்டு பாம்பு அடிக்கிற படமா போடுறாங்களே. ஏப்பா ஒரு சாமி படம் போட தொலைக்கூடாதா ஐயா? சபரிமலைக்கு அப்புறம் சாமி படம் போறதுக்கு பேசாம ஆயா. அட பணியாரத்துக்கு பிறந்த பொண்ணார கேட்க மாட்டேங்கிறானே. இறைவா பச்சவனே வந்து எடுக்கிறதுக்கு பண்ணிட்டியே, உன் கருணையே கருணை. ஐயா அம்மா வண்டி நிப்பாடுங்க, வண்டி நிப்பாடுங்க. ஆறு அடிக்கிறாங்க, வண்டி நிப்பாடுங்க. போலீஸ் ஆபீசர் ஆறு அடிச்சு வண்டி நிப்பாட சொல்றாரு. டேய் டிவி ஆஃப் பண்ணுங்க. வாங்க 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 வாங்க. என்ன கமிஷனர் எதுக்கு வண்டி நிறுத்த சொன்னீங்க? எல்லாம் இந்த லூசு பைய பேனர்ஜியால தான். நானா? இவன் மாப்பிள்ள முருகன் நல்ல வேலையா சொல்லிட்டான். வச்சதே அவன் தானங்க. ஏய் மப்ளேசரை வீட்ல மறந்து வச்சது நீ அவனா? மப்ளேசரா? பின்ன கூடவே இருக்க, ஞாபகப்படுத்த வேண்டியது நீதானே. அப்ப நீங்க வச்சதை எடுக்கவில்லையா? என்ன வச்சது? அது ஏய் நீங்க வா. முருகா ரெடி? ஆமா எதை வச்சது? டேய் எதை வச்சு சொல்லுடா. இல்லங்க நான் மறந்து வச்சதை நீங்க எடுத்துட்டு வரலையான்னு சொன்னேன். அதான் எடுத்துட்டு வந்துட்டேனுங்களே. அட போங்கடா. இந்தாங்க மத்தா. ரொம்ப தேங்க்ஸ் அப்பா. அங்க ரொம்ப குளிரா. இது இல்லைன்னா ஒரேடியா போய் சேர்ந்திருப்பேன். இப்ப மட்டும் என்ன போகாமையா இருக்க போறோம்? உங்க விசாரணையில நல்லபடியா நடக்கட்டும். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க் யூ. கிளம்பிட்டாரே. மாமா நல்லபடியா போய் சேருங்க. எல்லாரும் நல்லபடியா சேருங்க. நீ எங்களோட வாயே. ஆமாமா அவனை கூப்பிடுங்க. அவன் வந்தா நம்ம எல்லாரும் துணையா இருக்கும். வாப்பா ஒண்ணா போயிரலாம். ஐயோ அங்கெல்லாம் போட்டதெல்லாம் போட்டபடி அப்படியே கிடக்குது. கிடந்தானே கிடக்காது என்ன. நீ வாப்பா. நீ தான் டார்ஜிலிங் பார்த்தே இல்லையா? வா. டார்ஜிலிங் நான் தனியா போய்க்கிறேன். இங்கெல்லாம் வேற இடமே இல்லை. ஐயோ ஏன் சீட்டை உனக்கு தரேன், நீ வா. எல்லாரும் சொல்லுங்க அப்பதான் கேப்பா மாப்ள. வந்தா ஜாலியா இருக்கும். வா. நான் வரலங்க, என்ன விட்டுருங்க. ஐயா ஐயா நீங்க சொல்லுங்க அப்பதான் கேப்பா. உள்ள போடா. பாத்தியா ஐயா சொல்றாரு. வா வா வா. ஐயா ஒண்ணா போலாம் ஒண்ணா போலாம் ஒண்ணா போலாம் ஒண்ணா போலாம் ஒண்ணா போலாம் ஒண்ணா போலாம். ஏய் என்னது பயம் போயிடுச்சா? மற்றவங்களோட சேர்ந்து வச்சவனும் ஜாகும் போது நாங்க ஏன் பயப்படணும்? இதுகளுக்கு வேற வேலை இல்லை, எல்லாத்துக்கும் மேட்சாவே கைத்தட்டுறோம். இங்க பாரு ராஜா, இப்போ ஒன்றும் கெட்டு போல. கெட்ட கடைசி அவனுக்கு ஒரு சான்ஸ் தர்றேன். எனக்கு நீ என்னத்தைய கொய்யோ முய்யன் கத்தி வண்டியை நிப்பாட்டி அடியில் இருக்க பாமை கரட்டி உன் பைக்கில் வச்சுக்கிட்டு ஊரை விட்டே ஓடி. உன் உசூர் மேல ஆசை இருந்தா எனக்கு ஏன் உயிரை பத்தி பின்ன அந்த ஆள் உயிர் தான் முக்கியம். ஏனுங்க டைம் என்னங்க? எட்டையாவதுப்பா. எட்டரையா? என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? யார் இதுங்க? நம்ம கூட்டம் தானா? சொர்க்கத்திலையும் ஜோடி மாறாம தெரியுதுங்களே. இது எந்தம்மா? நம்ம அம்மா. சொர்க்கத்திலையும் மேக்கப் போடியே தெரியுது பாரு. இது யாரு? அட இவன். இங்கேயாச்சும் இவனுக்கு யாராச்சும் சான்ஸ் கொடுங்கயா பாவம். அங்கிள் எப்படி இருக்கீங்க? நான் தான் பொழந்த மணிக்கு கிடக்குறேனே, உங்களை காப்பாத்துறதுக்கு தான்ப்பா படாத பாடுபட்டேன். நீங்க மயக்கமா இருக்கீங்களா நினைச்சோம், கடைசியில பைத்தியமே ஆயிட்டீங்களா? என்னம்மா உளர்ற? நாங்க ஒன்னும் உளரல, நீ தான் உளர்ற. ஓகேடி, அட்லீஸ்ட் மயக்கமா தெரிஞ்சுது. மயக்கமா? காலையில இருந்து நீங்க மயக்கமா தான் இருக்கீங்க. அப்ப வெடிச்சு சாகலையா? டயர் வெடிச்சு யாராவது சாவாங்களா? டயர் வெடிச்சுச்சா? அப்படின்னா இது சொர்க்கம் இல்லையாடா? இல்ல டார்ஜிலிங். எழுந்துறீங்க. சரி பாமி என்னாச்சு? டயரை மாத்தும் போது பாமியை தூக்கிட்டேன். ஏப்பா? உள்ளதான் நான் இருந்தேன்ல, இருந்து சாதிக்க வேண்டியதுன்னு நிறைய இருக்கு மாமா. அப்ப இனிமேல்லாம் வெடிக்காதுல்ல? எப்ப வெடிக்கும் எப்படி வெடிக்கும்னு யாருக்கும் தெரியாது. வெடிக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா வெடிக்கும்.
அந்த ஜட்ஜுக்கு டார்ஜிலிங்ல தான் மாமா டமாரு. ஏயா அம்மா ஏயா உனக்கு போர் அடிக்காதா ஐயா? எப்ப பார்த்தாலும் குலவரியோட எதையாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கியே. இதுதானே என் தொழில், அதுக்கு தானே வந்திருக்கேன். ஆமா, அது என்ன செல்போனு, கீழே பலகா, வயரு? இது ப்ளூடூத்ல ஆக்டிவேட் பண்ற பாம். ப்ளூடூத் அப்படின்னா? என் செல்போன்ல இருந்து 4 பட்டன் அமுத்துனா இந்த பாம் வெடிக்கும். ஐயோ, மறுபடியும் புது கண்டுபிடிப்பா. சரி, இது எங்க வைக்க போற? நீயே ஒரு ஐடியா கொடு. நானா? ஜட்ஜி எங்க இருப்பாரு? யோ, என்னைய உங்க கூட செத்துட்ட? ஆமா, யாரு? தள்ளியா நீ வர குறுக்க. முருகா, இத பிடி. இந்த கிட்டார் எங்கேயாச்சும் ஒளிச்சு வை. அந்த இளையமான் தொல்லை தாங்க முடியல. சரி. அவன் கண்ணில் படக்கூடாது. ஓகே? இதை இந்த தண்ணியில எரிஞ்சிட வேண்டியதான். ஏன் முருகா? ஐயோ, இது வேற. ஏனு? உன் செல்போன்ல சிக்னல் வருதா பாருப்பா. இதோ பாக்குறேன். எப்பா, சிக்னல் வருதுன்னு சொல்லிடாதப்பா. இதோ இந்த பக்கம் வருது. நான் ஒரு நம்பர் சொல்றேன், போட்டு கொடுப்பா. சரி. 9900197072. பாத்துப்பா, தப்பித்தவரி இந்த நம்பர் அமைக்கிறாத. இறங்கி போதுங்க. ஹலோ, யார் பேசுறது? ஏப்பா, இந்த அம்மா இதுல பேசி முடிச்சது பின்னால நீ பிட் பண்ணி வச்சிருக்க நம்பர் அவங்க வெடிச்சிராது. எதுக்கும் ஒரு 10 அடி தள்ளியே வா. ஏன்? நான் தப்பிக்கணும்ல. என்ன ஸ்டைலா உட்காந்து வேடிக்கை பாக்குறான் பாரு. கூடயே இருந்தவன் திடீர்னு இவ்வளவு பெரிய கல் எடுத்து கட்டுறானே, ஏன் எதுக்குன்னு கேட்கிறானா? எதுக்கு கேட்கணும்? கேட்டுச்சா? எஸ். அதை எப்படா என் மைண்ட்ல நினைக்கிற மட்டும் உங்களுக்கு வெளியில கேக்குது? சரி, கல் எதுக்கு கட்டுற அதை சொல்லு. தண்ணியில குடிச்சதுக்கு அப்புறமா மனசு மாறி நீச்சல் அடிச்சு பொழைச்சிட கூடாது பாரு, அதுக்காக கல்ல கட்டிட்டு இருக்கிற. இதெல்லாம் சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். குளவழிக்கு அஞ்சாதவன் தானே. நான் ஜாகிரதை பெருசா தமிழ்ல பேசுறேன். யாரு அது? யாரு தமிழ்ல பேசுறது? நான் என்ன பண்ணே? நீங்க தமிழா? ஆமா. உங்களுக்கு 100 ஆயுசுனே. மூஞ்சி 100 ஆயுசா இருந்தா நான் ஏன் இந்த எட்ஜில் வந்து நிக்கிறேன்? ஆமா, அப்ப உனக்கு என்ன வேணும்? எனக்கு இந்த அவுரா பட்ஜ் எங்க இருக்குன்னு தெரியணும்ண்ணே. ஆஹா, நம்ம ஆரம்பிச்ச மாதிரியே ஆரம்பிக்கிறானே. ஆமா, அதாவது கேட்கிற நீ மாப்பிள்ள அங்க வர சொன்னா வீணா என்னை குலகாரன் ஆக்கிறாத. போயிரு. சூடா இருக்கீங்க, ஒரு கப் டீ சாப்பிடலாம். ஐயோ, இது அப்படியே இருக்கு. யோ, எனக்கு டீ சாப்பிட பழக்கம்ல, போயா முதல்ல. இந்த ஜிகிர்தேண்டா தூது அடிக்கறேன். அவன் ஒருத்தன் படுத்துற பாடு பத்தாது, மேற்கொண்டு நீ வேறயா ராஸ்கல். என்ன கயிறு அவுக்குறா? ஆஹா, பயந்துட்டாயா? இத ஒன்ன வச்சு இவனை கதற விடுறேன். டேய், அவுக்குறா. டேய், இங்க நீ முடிச்சவத்தாலே என் முடிவை நான் மாத்திர மாதிரில. சூசைடாண்டா. ஏன் இந்த அவசர முடிவு? உன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா சாருக்கு ஒரே அடியா போய் தொலைச்சலாம்டா. அட கூல் டவுன். என்ன கூல் டவுன்னு? ஆமா, அந்த பொண்ணு மாதவன் சொல்லி என்ன பார்த்து கண்ணடிச்சியே, அதுக்கு என்ன அர்த்தம்? நான் மாதவன் இல்லன்னு அர்த்தம். பின்ன எப்படி கரெக்டா அந்த பையனோட போட்டோ காட்டி மாதவன் சொன்ன நீ? அட பாட்டி போட்டோ வச்சுட்டு ஓன் ஒப்பாரி வச்சுட்டு இருந்தது அவர்னால நான் ஏன்னு கேட்டேன். ஓடி போன பேரை மாதவன் நினைச்சு அழுகிறேன் அப்படின்னு அந்த பையனை காட்டுச்சு. அப்பன்னு பார்த்து ஜட்ஜ் உள்ள வர அந்த போட்டோ படக்கு என் கையில கொடுத்து போய் ஒளிச்சுடான்னு சொல்லிச்சு. நான் கொண்டு போய் அதை மாடியில ஒளிச்சு வச்சேன். அந்த தாராவை சாவடிக்கு தள்ள போகும்போது கரெக்டா திரும்பி பார்த்துட்டாளா, அந்த போட்டோவை காட்டி நான் தான் மாதவன் சொல்லி சமாளிச்சிட்டேன். முருகா, இந்த முருகான்னு என்னை பயமுறுத்தி அந்த ஜட்ஜை போட்டு தரேன்னு சொன்னீங்களே, இது வரைக்கும் போட்டியா? சரி விடு, நீ போட்டுறேன். சத்தியமா? சத்தியமா. பிராமிஸா? ரெண்டு ஒண்ணுதான்டா எருமை. டேய், நீ மட்டும் அவனை நீங்க போடுற, அவனை நான் போடுறேன்டா. ஆமா. சரி, வாஷ்டம். ஆமா, அந்தால இதுக்கே நான் போடணும். ஐயோ, இவன்ட்ட பேசி என் மூளை இவனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிருச்சு. ஏப்பா, ஒரு பேச்சுக்கு சொன்னப்பா, கோர்த்து விட்டு போயிடாத யார்ட்டையும். சாச்சா, நான் சொல்ல மாட்டேன். ஆனா பூரா ரெக்கார்ட் ஆயிடுச்சு. எங்க? அதோ. என்னடா மனுஷால் நிக்கிற மாதிரியே நிக்குது? அது என் சுயத்தோட பேலன்ஸ்ல நிக்குது. டேய், நீ ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு டார்கெட்டோட பண்ணிட்டு இருக்கடா. என்னடா நான் தற்கொலை பண்ணேன்? டைட் பண்ணிட்டு இருக்கேன்ல. டைட் பண்றியா? அப்ப இவனால நீ கயிறை அவுக்கலையா? எதுக்கு அவுக்குறான்? கயிறு லூஸ் ஆகி நீ நீச்சல் அடிச்சு தப்பிச்சு வந்துட்டீனா அதான் டைட் பண்ணிட்டு இருந்தேன். டேய், இந்தாடா, உனக்கு மனசாட்சி இருக்கா இல்லையாடா? இருக்கா இல்லையா? என்ன தட்டுது? டேய், இந்த வேலை எப்படா பார்த்தா? அது கல்ல கட்டும் போது காலையும் கட்டிட்டேன்ல. சீக்கிரம். இருந்தா பொழைக்க மாட்டேன் போல் இருக்கே. எங்க ஆள காணாமே? டேய், என்ன பண்ற? டேய், ஏன்டா தூக்குற? பயமா இருக்குடா. ஐயம்மா, ரொம்ப லாங்கா இருக்கு பாக்க. அப்படியா? போடா. दीदी आशुन, दादा आशुन, मजा देखुन, पैसा फकुन, दीदी आशुन, पारगो पारगो वैद्य पसिका को राल तलेगिला तोंगरारी दे माया मिले मंत्र मिले वागा वागा पारगो पारगो कासु पारगो. பாத்து படிக்கட்.
ஸ்லோவா. அம்மா. என்ன மூமெண்ட் அங்கிள் இது? இல்லம்மா வலிக்கு விழுந்துட்டேன். ஓ பயங்கர சில்றையோ? யோ இதுக்கு எப்படியா தெரியும்? அது எப்படி பொறுக்காருன்னு உங்களுக்கு தெரியுங்களா? யோ இல்லைங்க மாமா, நான் போன்ல படம் பிடிச்சது காமிச்சா நல்லா ரசிப்பாங்க நினைச்சேன். அது ஐயோ ஐயோ அதுல இருக்க எல்லா விஷயமும் தெரிஞ்சிருப்பதியா? போய் வாங்கியா. நீ என்ன சொன்னாலும் கேக்குறியா? முருக மேல சத்தியமா? 2 முருக மேலையும் சத்தியமாயா? ஐயோ அதை பார்க்காதீங்க, என்ற மாமா குளிக்கும் போது எடுத்ததுங்க. அம்மன மார்க்கின்னு சொல்லு. ஐயோ அது அம்மன குட்டியார் தாருங்க. நான் பாக்குறேன். ஒரு ஆம்பளை முன்ன பண்ண பார்த்தது இல்லையா? ஆம்பளையும் குளிச்சு பாத்திருக்கேன், ஆனா நீ குளிச்சு பாத்திருக்கியா? அதே இதுல பாக்குற. ஓரமாவா லைவா காட்டுறேன். வேணாம் அப்புறம் எனக்கு தூக்கம் வராது, மியூசிக்கும் வராது. ஆமா நீ மியூசிக் போட்டாலும் ஒரே நல்ல பெரிய ஆரி ஜெயராஜ் ஆயிருவ. போடா. டேய் மாப்ள சாப்பிட்டது போது நிப்பாட்றா, வயிறு வலிக்க போகுது. ஏய் திரும்ப. என்னம்மா? அம்மா அம்மா இப்ப எதுக்கு நீங்க அடிச்சீங்க? அவனை மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டதுக்கு. அம்மா தங்கச்சியை கட்ட போறோம்னா எங்க ஊர்ல மாப்பிள்ளை தாமா கூப்பிடுவாங்க. அவ ஏன்னா உன் தங்கச்சியை கட்டிக்க போறா? வேற யாரு? அதோ என் பேத்தியை கட்டிக்க போறா. அப்ப எல்லாம் பிளான் பண்ணி பண்றீங்க ஏம்மா? என்ன இருந்தாலும் மாமாவை நீங்க அடிச்சிருக்க கூடாது. இது எதுக்கு? அவர் மட்டும் இல்லன்னா நான் அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்க முடியாதுல்ல. ஏன் பானர்ஜி 10 வருஷமா நீ எங்களுக்கு தெரியும், அப்பெல்லாம் விட்டுட்டு கல்கத்தாவுக்கு தான் கூட்டு வந்திருக்கிய, ஏன் அப்படி? அவர் தான் சொன்னாரு உங்க அப்பாவோட கோவம் கொஞ்சமாவது குறைஞ்சதான்ப்பா நாங்க கூட்டிட்டு போக முடியும்னு சொன்னீங்களே. சொல்லல? என்ன இந்த குடும்பத்துல சேர்க்கறதுக்காக தன்னையே தாழ்த்திக்கிட்டு ஒரு வேலைக்காரனா இங்க வந்து சேர்ந்திருக்காரு. இத்தனை வருஷம் ஆகி ஒன்னு ஆலையேன்னு மனசு கஷ்டப்பட்டு மாமா ரொம்ப ஃபீல் பண்றாரு. சாரி பானர்ஜி, எங்களை மன்னிச்சிரு. வெரி குட். எதுக்கு இதெல்லாம் பண்றோம்? நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ரொம்ப நன்றிங்க. அது சரி அங்கிள், இன்னைக்கு மட்டும் உங்க தமிழ் வேற மாதிரி இருக்கு. அது எப்படி? சிறுசுகிட்ட சிக்கிட்டான். உன் வயசுல கத்துக்கிட்ட தமிழ் இதாமா, அது நடுல மாமா ஊர்ல கத்துக்கிட்ட தமிழ் நடுலே விட்டுற வேண்டியதானே? ஹே வெரி குட். ஒன் மினிட். ஒரு முக்கியமான விஷயம். இவன் தான் மாதவன்னு நமக்கு மட்டும் தெரியணும். அந்த இளையமானுக்கோ என் மகனுக்கோ தெரிஞ்சது கொன்னுடுவீங்க. கரெக்ட். அதான் தெரியும். போங்க. டேய் யாரப்பா? ஒன்னத்தாண்டா. உன்னை எல்லாரும் இங்க புத்திசாலின்னு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணு. என்ன? சரிங்க ஜமா. எச்ச பிளேட்லாம் காய்து எடுத்து வை. இந்த இப்ப எடுத்து. என்ன எகத்தாளம். டேய் பானர்ஜி, இந்த வந்துட்டுங்கய்யா. ஐயோ ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்களே.